இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பேய் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த பிளேஸுக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் லிட்ரலி நமக்கு அழுது விட்டு போயிடும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க ஒரு சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி சுடுகாடுகளுக்கு போகும்போது தனியாக போகும்போது அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ்லாம் நம்ம சில அமானுஷ்யமான விஷயங்கள் மாட்டிருக்கு. யூசி ரியல் லைஃப்பில் நம்ம பேய்களை பார்த்தோம்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மூவிஸ்லாம் காமிக்கிற மாதிரி மூஞ்சு ஃபுல்லாக ரத்தம் கிராக் விழுந்த ஸ்கின்னு சொல்லிட்டு அது கொடூரமாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்கள் ரியல் லைஃப்லேயே பேய் பிடிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னாலும் அவங்க பார்க்குறக்கே ஷட்டில் ஒரு நார்மலான ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ மேபி நீங்கள் நிஜமாலுமே ஒரு பேயை பார்த்தீங்கன்னா கூட அது மனுஷனா பேயான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வர அளவுக்கு அது சட்டிலாக கூட இருக்கலாம்ல. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோஸ்லாம் நிஜமாலுமே உண்மையாக இருந்துச்சுன்னா லிட்ரலி நம்ம ஒரு நிஜமான பேயை கேமராவில் மாட்டினதை பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன எதுங்கிறலாம் நம்ம இந்த வீடியோவில் ரியாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் நாட் டு வாட்ச் திஸ் alone. நான் உங்கள் ஸ்மைலி. வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃப்ராங்கோ டிவி அப்படிங்கிற இந்த ஒரு urban explorer யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க நிறைய அமானுஷ்யமான இடங்கள்ல பேய் இருக்கிறதா மக்களால் நம்பப்படுற இடங்கள்லாம் வீடியோ எடுப்பார். அந்த மாதிரி May 12, 2024 அப்போ ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிமெட்ரியை போய் இவர் விசிட் பண்ணும்போது அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் அப்புறம் பார்க்க போகிறோம். ஓகே, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சுடுகாடாக தான் இருக்கும் போல. நிறையா இதெல்லாம் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. This whole place looks like it's abandoned, like there's nothing here anymore. I remember they used to always have lights on. They shut off all the lights. The trees are dead. ஓகே, இந்த இடமே பார்க்குறதுக்கு கைவிடப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருக்குது. எங்கேயுமே லைட்ஸ் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு உள்ளே போய் அவர் பார்க்கும்போது அவருக்கு ஸ்ட்ரேஞ்சான சில நாய்ஸஸ் எல்லாமே கேட்குது. So I don't see that. I just heard a noise up there. நைட் டைமா இல்லைனா என்ன மாதிரி டைம்? வெளிச்சமாகவும் இருக்குது ஆனால் இருட்டாகவும் இருக்க மாதிரி இருக்குது. ஓ, நைட் கேமரா வச்சு எடுக்கிறாரோ? ஆமாங்க, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்டு கேட்குது இல்லை? I can't tell where it's coming from. Sounds like it's echoing from there to there. எங்கேருந்து அந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி அவருக்கு எக்ஸாக்டாக தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்டிருக்கு. தென் ஏதோ ஒரு ஓல்டு லேடியோட கல்லறைக்கிட்ட அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ அன்யூஷுவலாக மூவ் ஆன மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஸோ உடனே கேமராவில் கலர் மோட் ஆன் பண்ணுறாரு. Heading further back there. But nothing. It's scared. அந்த இடத்துல தான் முதல்ல அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்பார் போல். Looking at the old lady tomb right now, and I see something. ஏதோ மூவ் ஆன மாதிரி தெரிஞ்சுல. I'm gonna switch to color mode. Right now I'm looking into the room. Okay. I know it looks a little bit grainy. I'll go ahead and turn on the light. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இருட்டில் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி ஒரு ஷேடோவியான ஃபிகர் தெரியுது. பட் அப்படியே ஒரு லைட் அடிக்கும் போது அங்கே எதுவுமே இல்லை. இதை பார்த்தே அவர் ஆல்ரெடி பயத்தில் இருக்கும்போது அவரோட இன்ஃப்ராரேட்டட் கேமராவில் பார்க்கும்போது தூரத்தில் யாரோ ஒரு பர்சன் ஒரு மாதிரி வியர்டாக நடந்து போகிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. Towards the statues. Way out there. ஓகே, யாரோ ஒரு பர்சன் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்கிறாங்க போல. பார்க்குறக்கு ஒரு வயசான லேடி ஒரு ஓல்டு லேடி நடந்து போகிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்குது. சரி, மேபி இந்த சிமெட்ரியை பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க போல், கேர்டேக்கராக இருப்பாங்க போலன்னு சொல்லி நினைக்கும் போது அந்த உருவம் அப்படியே அவருக்கு நேராக வர ஆரம்பிக்குது. திரும்பி அவங்க முன்னாடி பின்னாடியுமே நடந்துட்டு இருக்காங்க போல. அவங்க ஓடி வரதை பார்த்த உடனே ஒரு பயங்கரமாக பயந்துடுறாரு. அது ஒரு தனியாக வேற போயிருக்காரா, ஸோ சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பியும் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு மேலே அந்த சிமெட்ரி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அவரோட காரை எடுத்து வீட்டுக்கே கிளம்பிடுறாரு. அவ்வளோதான், அதுக்கு மேலே அவர் அந்த சிமெட்ரி பக்கமே போல.
பட் ஆனால் அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாமே மேபி அது வந்து ஒரு பேயாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஒரு ரியல் பர்சனாக இருக்கலாம், அவங்க ஏதாவது ட்ரக்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு ஓல்டு லேடியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, விச் ஆக்சுவலி மேக் சென்ஸ். பட் இருந்தாலும் இன்னும் சில பேர் என்ன பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, இதே சேம் பர்சன் 2020 அப்போ இன்னொரு ஒரு சிமெட்ரியில் ஒரு ஓல்டு லேடியை அவர் பார்த்துருக்காரு. That's the lady I saw. It's an old lady. என்னங்க சனா மாதிரி உட்காந்துருக்காங்க. Ma'am, do you need help? Do you need இப்படி help? இந்த நடு ராத்திரி இப்படி தனியாக உட்காந்துருக்காங்க, அது ஒரு சுடுகாட்டில். Yeah. இதை பார்த்த சில பேர் மேபி அந்த லேடிக்கு அல்சைமர் இருக்கலாம், அவங்க மனநல பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் மேபி ஒரு கேப்சர் பண்ணது இந்த உலகத்திலே கேமராவில் மாட்டின வெறும் ஃபியூ ஃபுட்டேஜஸில் ஒன்று இவர் ஒரு நிஜமான பேயை கேப்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்புகிறாங்க. ரஷ்யாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்லாமே சேர்ந்து பெஸ்காஃப் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்க ஒரு சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க காரில் போகிறாங்க. அங்கே போய் அவங்க என்னடா பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த சுடுகாட்டுக்கெல்லாம் இறந்து போனவங்க தானே போவாங்க. பட் ஆனால் இந்த சுடுகாட்டுக்கு மட்டும் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க இறந்து போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய பேர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இறந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான விஷயம் இருக்குது, எதனால் அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கல்லறைங்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சிமெட்ரியில். Да, нападение на нас, мы на кладбище, тут, короче, какие-то люди нам переграждают дорогу, мы на машине, сейчас пока мы не выходим. Вот, можно вывести в эфир. ஓ, இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா அவங்க காரை பிளாக் பண்ணுவாங்க போனாங்க. நான் ரொம்ப சவுண்டாக இருக்கே. Так, второй где? Второй. Вон слева, вон он. Давай, прямо на него. ஓகே, அங்கே சில இந்த ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட் மாதிரி, ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட் அது ட்ராக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணவங்க எல்லாமே உங்க காரை நோக்கி வராங்க. Нет, туда не надо, там он. Подожди. Там их несколько, и они со всех сторон бегут. ஓகே, கொஞ்சம் உஷாராயிட்டாங்க போல், அதனால் யூடர்ன் போட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க அவன் கார் முன்னாடியே வந்து நிற்கிறான். ஐயோ, ஏத்துனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நிற்கிறான் பாருங்களேன். Санкт-Петербург, проспект Солидарности, Добрый наш, квартира 2. Тихо. Назад, давай, назад. Колеса протекают. Колесо протекает только. என்ன காரு киле எலுமிச்சப்பழம் வைக்கிறானா? Ребят, что хотите? Чего? Нет, ребят, мы уезжаем. கையில் வெப்பன் வச்சிருக்காங்க. அடப்பாவி. Подожди, не надо. Попроси, мы уезжаем. வெளியே இதை பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த பிளாக் ஹூடி போட்டவன் நான் செத்தாலும் பரவாயில்லடா நீங்கள் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு கார் முன்னாடி நிற்க, இன்னொரு ஆள் சைடில் வந்து அந்த கார் டிரைவரை பஞ்சர் பண்ண பார்த்துருக்கான், கையில் ஏதோ ஆணி மாதிரி ஒரு வெப்பன் வச்சு. டே என்னடா பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கவங்களாம் கத்திட்டு இருக்க. அதுக்கு வெளியில் இருக்கிறவங்க ரொம்ப அக்ரெசிவாக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே அப்படியே அவங்கள இடிச்சு தள்ளுற மாதிரி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஏன்னா அவங்க பகல் டைமில் தான் வந்திருக்காங்க. நைட் டைம் வந்தால் கூட உங்கள் கொள்ளை அடிக்க வந்திருக்காங்க, அந்த மாதிரி தான் அஸ்யூம் பண்ணலாம். அவங்கெல்லாம் பார்த்தா ஏதோ ஸ்போர்ட்ஸ் ட்ராக் போட்ட மாதிரி, ஹூடி போட்ட மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த சுடுகாடை அவங்க இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அங்கே என்ன அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. மே 2022 அப்போ மார்க் டிஃபல்கோ அப்படிங்கிற இந்த ஒரு பர்சன் லோக்கலில் இருக்கிற ஒரு சுடுகாடு, ஒரு சிமெட்ரிக்கு போகிறாரு. அந்த சிமெட்ரியில் ஒரு உடஞ்சு போன ஆக்சிடென்ட் ஆன மாதிரியான கார் அங்கே வியர்டாக இருந்திருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆன கார் ஒரு நடு சுடுகாட்டில் இருக்கிறதே நமக்கு வியர்டாக இருக்கும் போது அந்த காருக்கு ஒரு பக்கத்தில் போகும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த காருக்கு முன்னாடி அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. What the hell? What the fuck is going on here? There ain't nobody there. Miss?
கிளியராகவே அந்த காருக்கு முன்னாடி யாரோ ஒரு லேடி கதறி கதறி அழுகுறமா ஒரு சவுண்ட் நம்ம கேட்டிருக்குது. பட் ஆனால் அங்கே முன்னாடி போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இது ஒரு எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்குமா, மேபி அதில் வர வாய்ஸை தனியாக ஆட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரிஜினலாகவும் ரொம்பவே க்ரீப்பியாகவும் தான் இருக்குது. இந்த ஒரு பர்சன் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது லைக் இந்த ஹைக்கிங்லாம் போவாங்கல்ல, தனியாக மலை ஏறுறது, காட்டுக்குள்ளே போகிறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த நடு காட்டில் ஒரு சுடுகாடு இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதே பிறகு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடு காட்டில் சீக்கிரட்டாக சுடுகாடெலாம் கட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த சிமெட்ரி ஒரு சாதாரணமான சிமெட்ரி கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எந்த ஒரு மேப்லேயும் கூட இந்த மாதிரி ஒரு சிமெட்ரி இருக்கிற விஷயத்தை காமிக்காது. ஏன்னா இது World War I அப்போ கட்டப்பட்ட ஒரு சிமெட்ரி. மேபி போர் நடந்த அந்த ஒரு டைமில் ஏதோ ஒரு சீக்ரெட்டான மிலிட்ரி பேஸ் சொல்லலாம், ஏதோ ஒரு கேம்ப் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அங்கே இறந்து போன அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே புதைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிமெட்ரியை வச்சிருக்காங்க. அங்கே அவர் போன விஷயத்தை ஒரு ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோவோட டைட்டிலில் பார்க்கும்போது அவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஓகே, ஏற்கனவே இது ஒரு நைட்டு டைமாக மாறிடுச்சு போல். இருட்டில் கூட எப்படி ஒரு சீக்ரெட்டான சுடுகாட்டுக்குள்ளலாம் ஒரு தைரியமாக போகிறாரு. ஸ்டார்டிங்கில் சும்மா கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துட்டு போயிடலாம் நினச்சிருப்பாராட்டுக்கு. பட் அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு கல்லறையாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனால் அந்த பிளேஸை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ பாலடைஞ்சு போயிருக்குது. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேஸை கண்டுபிடிச்சிருக்காரு. காட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணலாம் வச்சு எடுக்கிறாரு, பரவாயில்லையே. எல்லாமே ரொம்ப பழைய கல்லாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ரொம்பவே மைனூட்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரோட ஃப்ளாஷ் எல்லாம் திருப்பும்போது அங்கே ஏதோ ஃபேஸ் மாதிரியான விஷயம் இருக்கிறத வந்து ஒரு 2-3 இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அது கிளியராகவே ஒரு ஹியூமனோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. பட் அகைன் இதில் நிறைய கிரெயின்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அது ஷியோராக சொல்ல முடியாது. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த பிளேஸ் பார்க்குறக்கே ரொம்ப ஸ்பூக்கியாக தான் இருக்குது. October 24, 2026 அப்போ சில டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சுடுகாடு மாதிரி இடத்துல போய் விளாக் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிட்டு ஜோக் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்துலையும் அவங்களுக்கு சில ஹாண்டிங்கான விஷயங்கள் நடக்குது. நிபிள் நிபிள்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சேனலில் தான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிட்டியிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கோ, லைட்ஸே இல்லை அந்த அளவுக்கு சுற்றி. என்னங்க இவன் பாட்டுக்கு தூக்கி போடுறான்? இருட்டில் யார் மேலேயா விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? ரைட்ரா, இது அந்த வீடியோலாம் நானே ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணல. இந்த பையன் அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு ஹியூமனாய்டாக இருக்கிற மாதிரி, லைக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மனுஷன் உருவ மாதிரி இருக்குது. அப்புறம்னா என்ன கிரியேச்சர் அப்படிங்கிறது தெரியல. அது அப்படியே எந்திரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் லைட்டாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஃப்ரேமில் நம்ம ஸ்லோ பண்ணும்போது கூட தெரியும் ஏதோ ஒரு உருவம் அங்கே கிராஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியுது, லைக் பறந்து போன மாதிரி நமக்கு தெரியுது. அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் அவனை கடிச்ச மாதிரி ஃபீல் ஆகிட்டு பயங்கரமாக அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். அவனோட கழுத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக லைக் ரொம்ப கொடூரமாக இன்ஜூர் ஆன மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை அவங்களே கூட ஸ்டார்டிங்ல நோட் பண்ணலாம். இந்த வீடியோவை திரும்ப அவங்க எடிட் பண்ணிருக்கும் போது தான் நோட் பண்றாங்க. அந்த பையனோட முகத்தை பார்க்கணுமே, லிட்ரலி அள்ளு விட்டு போன மாதிரி நின்றுருக்கான். பட் இது நிஜமாலுமே ஏதோ ஒரு கிரியேச்சரா இருக்குமா, இல்லை லைட்னால ஏற்பட்ட ஒரு கிளிச்சா இருக்குமா, இல்லை ஏதாச்சும் ஒரு வவ்வாலா இருக்குமா அப்படிங்கிறது கூட நமக்கு ஷியோரா தெரியல. அந்த வீடியோவில் பார்க்கறக்கு இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி சிமெட்ரிக்கெலாம் போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் திரும்பியும் பார்க்குறேன். லவ் யூ கைஸ்.